பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மாத கடைசிக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளின் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த வந்திருக்கிறார். நெகேமியா 2:8 நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜாவே அவருக்கு தயவு காட்டி சொல்லியிருக்கிறார். ராஜாவின் வாசல் எப்போ திறக்குது? நம் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம் மீது இறங்கும் பொழுது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய தயவை நாம் பெறும் பொழுது மற்ற எல்லா வாசலும் தானாக திறக்கும். இந்த உலகத்தின் ராஜாக்கள் தலைவர்களின் கண்களில் ஆட்டோமேட்டிக்காக தயவு பெறும்படி அவர் வழி செய்வார். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது வருவதற்கு நம்ம எவ்வளோ அவருக்கு முன் பிரியமுள்ளவர்களாக நம்ம நடந்துக்கணும். உண்மையுள்ளவர்களாக அவருக்கு சொல்வதை கீழ்ப்படிந்து நம் இருதயத்தை அவரிடம் கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தில் தங்கும் என்று சொல்லி வரவேற்று கீழ்ப்படிந்து நடந்து அவரை உண்மையாக சேவித்து அவர் சொல்வதையெல்லாம் நிறைவேற்ற நாம் ஒப்பு கொடுத்தாலே போதும். ஆண்டவர் நமக்குள் வந்து அவர் தயவை காட்டி கரத்தை நம் மீது வைத்து நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். தானாக ராஜாக்களுக்கு முன் மாத்திரம் நிற்கும்படி உயர்வான பெயரை நமக்கு கொடுத்து நடத்துவார். இந்த தயவு நம் மீது என்று இறங்குகிறது. என் தந்தை ஒரு தடவை பிளேனில் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர் இருதயத்தில் பேசினார், இந்த நாட்டோடைய பிரதம மந்திரியை நீ போய் பார் என்று. அவங்களுக்கு திடீரென்று சொல்லும் பொழுது ஒரே ஆச்சரியம். எனக்கு அந்த பிரதம மந்திரியே தெரியாதே, பேசினதே கிடையாது, அவரை எப்படி ரீச் பண்ணுறதுனே தெரியாது. ஆனாலும் அந்த சொன்ன வார்த்தையை அவங்க கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவங்க போயிட்டுருக்கு பொழுது அதை கனப்படுத்தி சரி என்று சொன்ன பொழுது அப்பாயின்மெண்ட் உடனே கொஞ்சம் மணி நேரத்திலே கிடச்சிது. வீட்டிற்கே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். அங்கு கனத்தோடு வரவேற்று அவர் எவ்வளோ நேரம் அவர் அறையில் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் வழிநடத்துதல்களை எல்லாம் என் தந்தையினிடமிருந்து அவர் கேட்டார். அப்படியே கூர்ந்து கவனித்து பெற்றுக்கொண்டார். ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னும் அவள் போகும்பொழுது எழுந்து நின்று அவரை கதவில் அனுப்பி வைத்தார். எந்த பிரதம மந்திரியும் அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம போய் அவர்கள் தயவை பெறும்படி அவங்க முன்னாடி உட்கார வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்படி ஆண்டவர் ஒரு கனத்துக்குரிய தயவை அவர்கள் கண்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி வழி செய்தார். ஏன்? ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய சித்தம் நிறைவேற்ற ரெடியாக இருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தயவுள்ள கரம் தங்கியிருக்க செய்து ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் கண்களில் தயவு பெறும்படி அது அவருக்கு லேசான காரியமாக இருக்கும். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் மூலம் வருவதை நிறைவேற்ற ஒரு வாசலை திறக்கிறார். ஆண்டவர் அப்படி உங்களுக்கு வாசல்களை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணி இந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொள்வோமா? எவ்வளோ வல்லமையுள்ளவர் நீர் சுவாமி, எவ்வளோ வல்லமையுள்ளவர் அப்பா. நீர் கட்டளையிட்டால் ராஜாக்கள் கதவை திறக்கிறார்கள், நீர் சொல்வதை நிறைவேற்றுகிறார்கள். எங்களை அப்படி அந்த வார்த்தைகளை கூற அவர்கள் முன் நிற்பாட்டுகிறீர் சுவாமி. அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க எங்களை உயர்த்துகிறீரப்பா. பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறீர். உம்முடைய ஊழிய வார்த்தையும் கொண்டு வர அப்பா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர். அந்த ரீதியிலே எங்களை கிரியை செய்ய வைக்க எங்கள் சின்னவர்களாக எங்களை நீர் பயன்படுத்துகிறீர். எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நீர். அந்த வல்லமை எங்கள் மீது வைக்கிறீரே அப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது தங்கினால் போதும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உமக்கு முன் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், திறந்து கொடுக்கிறோம். வந்து தங்கும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் வந்து தங்கும் அப்பா. உம்மை பெற்றுக்கொண்டால் யாவையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் சிறந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் வாரும், எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து உள்ளத்தில் தங்கி உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்பட்டு நடக்க சித்தத்தை கேட்டு கேட்டு கீழ்ப்படிந்து நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உண்மை உத்தமமாய் உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் பா. எங்கள் வாழ்க்கை உம்மை பெரியப்படுத்தட்டும் சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் என்றும் உன் பிள்ளைகள் மீது அப்படி தங்கி இருக்கட்டும்.
அப்படி அர்ப்பணிக்கும் பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும். அவளை கனப்படுத்தி பெரிய ஆசீர்வாதத்தை அவள் மீது நீர் வைப்பீராக. ராஜாக்கள் கண்களில் தயவு பெறும் ஆசீர்வாதத்தை வைப்பீராக. அவளோடு நடமாடும் பாக்கியத்தை நீர் தருவீராக. முக்கியமாய் உம்மோடு ஒவ்வொரு நாளும் நடமாடி அதிகாரத்திலே நடக்க கிருபை தாரும். வாழ்க்கையின் மேல் ரீதிகளில் நடக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. படிக்க முடியல, தம்பி படிப்பானா, பாஸ் ஆவனா, படிக்கணும் 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 பயமா இருக்கு. எக்ஸாம் நினைச்சி எனக்கு தாண்டா பயமா இருக்கு. இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலே 1000 மடங்கு உயர்த்துவார். ப்ரேயர் மீட்டிங்கில் கற்றுக்கிட்டேன். 12th நல்லா ஸ்கோர் பண்ணணும், நீட்டில் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து நீட் கிராக் பண்ணி நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணேன். நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தேன். வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ உயர்வு கொடுத்திருக்கிறார். 490 out of 500 தமிழ்லையும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டவருக்கு, நிறைய ஒலிம்பியாட்ஸ்லையும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டவருக்கு எவ்வளோ மெடல்ஸ். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி மகிமையான எதிர்காலத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவன் கொடுத்து உயர்த்தும்படியாக உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். என் அன்பு செல்ல பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை கொடுப்பீராக. சென்னையில் மாணவர் பிரார்த்தனை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில், சென்னை 30. இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள். உங்கள் மீது எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடவுளுடைய கரம் உங்கள் மீது இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்புவார். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்த அநேகர் இன்றைக்கு அச்சீவர்ஸா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃபியூச்சர், உங்க அச்சீவ்மெண்ட், உங்க ப்ரமோஷன் விசுவாசத்தோடு வாங்க. இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்குவார். உங்கள் வாழ்வை மாற்றும் சென்னையில் மாணவர் பிரார்த்தனை.